ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானுங்கள் மகி. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே வந்து இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள தோண்டுவாங்களாமாங்க. இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி நீங்கள் ஏதோ முன்னாடி போய் வீடு கட்ட சாவு கொண்டு போகும்போது நம்ம உட்கார்ற மாதிரிக்கு இங்கே வந்து படுக்க வைக்கிற மாதிரிலாம் இல்லை, புதைக்கிறதுல இப்படி செம்பளை போட்டு இப்படி போட்டு இந்த கால் மேலே வச்சு உள்ளே ரத்தம் வருது பாரு, காலில் ரத்தம் வருது இங்கே பாருங்க. ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீங்க. அங்க ஊரானே எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது காரஸ்குரு செக் போஸ்ட். ஆனா இங்க ஏதோ ஒரு இடம் போகுது. எங்கடா போகுது இது? சக்கை படிக்கும் ஊருக்கு போகுது. இங்க கீழே ஒரு ஊர் இருக்கா? ஊருக்கு ஒரு 10 வீடு இருக்குது. அதுக்கு அடுத்து பாதிக்கிறதா அங்க இருக்கு பாருங்க. அது அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பஸ் நிப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா என்னமா ஆயிடுச்சு. இங்க இந்த ஊருக்கு வராம நிப்பட்டு 8 வருஷம் ஆச்சு. இந்த கிராமத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் பழங்குடியின மக்களோட வாழ்வியலும் புதைச்சவங்களை ஏன் தோன்றுறாங்க, எதுக்கு தோன்றுறாங்க அப்படிங்கிற மர்மமான பல விஷயங்களையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பல மர்மமான இடங்களை தேடிய என்னோட இந்த பயணத்தில் நீங்களும் என் கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. ரொம்பவுமே எப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான கிராமம் அப்படின்னா அது இதுதாங்க. எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வந்து அந்த டிராஃபிக் சவுண்டு, அந்த மற்ற சவுண்டு எதுவுமே இருக்காது. காட்டு அந்த ஒரு இயற்கையான ஒரு வாழ்வியல்னால் அது இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு நான் இந்த இடத்த காட்டிகிட்ருக்கேன். ஸோ அவங்களோட வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மண்டபமாண்ணா? இது எதுக்குண்ணா? இங்கே என்னென்ன வச்சுருப்பாங்க? இந்த ஊருக்கு கல்யாணம்னா இந்த இடம் பயன்படுத்துகிறாங்களா மக்களை? இந்த ஒரு 50 வீடு இருக்குமாண்ணா இங்கே மொத்தமாக? இருக்கும். ஒரு 50 வீடு இருக்காமாங்க. அந்த 50 வீட்டில் யாராவதுக்கு இது மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடந்தால் இந்த மண்டபத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். அதுக்குன்னு இங்கேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேயே இருக்குதுங்க. எதுங்கண்ணா? அதுவுமா? அட்டா வரும்போது அவரை கடிச்சிருச்சுண்ணே. இங்கே பாருங்க உங்கள் வீடெல்லாம் கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏய் பா பா. ஸோ இதாங்க அவங்க இந்த ஊர் மக்களோட வீதி. அவங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதாங்க மொத்தமாகவே ஒரு ரூம் தான். இதுதான் அவங்களோட வாழ்க்கை. ஸோ மக்களே இதாங்க இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கரண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த லைன் தான் இது. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஃபாரஸ்ட்டில் வந்து கரண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். என்ன ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறாங்கன்னா, இந்த ஊர் மக்கள் இங்கே வர்றதுக்கு கரிக்கூர் வரைக்கும் வந்து ரோடு நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் எப்படி ரோடு இருக்குன்னா தலைகீழாக இறங்குற மாதிரி இருக்குது. எனக்கு வண்டியில் வரும்போதெல்லாம் எங்கேயாவது விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இருக்கிறங்காட்டிக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஈஸியாக போக முடியறது இல்லைப்பா. அவங்க வந்து ரோடு போட்டு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் பண்ணிங்க பார்க்குறான் ஊருக்குள்ளே யாருப்பா புதுசாக என்ட்ரி ஆனீங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். அவங்க 2 பேர்த்த சர்ச் பண்ணுறான். வாடாங்க. வக்கன மரம். மக்கள் இங்கே பாருங்கள், பவானிசாகர் டேமோட மொத்த வியூ வந்து இந்த இடத்துல தெரியுதுங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே கொக்கா அங்கே உட்காந்துருக்கிறது அவ்வளோ இல்லை. அது சுஜில்குட்ட ஊர். அங்கே ஊரானே எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அதுக்கு அடுத்தது காரஸ்குரு செக் போஸ்ட். அங்கே பாரு பாரு அசோக் எப்படி தெரியுதுன்ட்டு. வேறு லெவலுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கேமராவில் வந்து அவ்வளோ தெரியாது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே ஏதோ ஒரு இடம் போகுது. எங்கேடா போகுது? இது சக்கை படிக்கும் ஊருக்கு போகுது. இங்கே கீழே ஒரு ஊர் இருக்கா? ஊருக்கு ஒரு 10 வீடு இருக்குது. அதுக்கு அடுத்து பாதிக்கிறதா அங்கே இருக்கு பாருங்க. அது அந்த இடத்துல ஒரு அது பூரா அவங்களுக்கு. இப்போ இந்த வழியாக போகுதுல்லண்ணா ரோடு? மேட்டுப்பாளையம் போகிற ரோடு.
ஓ காந்தவேல் அந்த காந்தவேலுக்கு ஆளூர் போய் காந்தவேல் போய் அப்புறம் கட்டப்பாளையம் அந்த மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா இந்த செக் போஸ்ட், ஆமாண்ணே. அதுக்கு இந்த பக்கம் ஒரு மண் ரோடு வருது இல்ல, ஆமாம் ஆமாம் இந்த ரோடு ஜாயின். ஆமாண்ணே, காந்தவேல் ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அப்போ இப்போ அந்த அக்காங்க கூட சொன்னாங்க இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் போகிற ரோடு தான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் கேட்டதுக்கு இல்லை பைக்கில் போக முடியாதுன்னா நடந்து தான் போக முடியும். ஏன்னா ஒரு 5-6 மோரி கண்டிப்பாண்ணே. ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் இதில் என்ன ஏது வருதுன்னே தெரியாது. இங்கே பாருங்க மக்களே, இந்த ரோடு வந்து கரெக்டாக நம்ம இப்போ வந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு தானே வந்தோம். ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அரை மணி நேரத்தில் வந்துடலாம். இங்கே மேட்டுப்பாளையத்துல இங்கே அரை மணி நேரத்தில் வந்துடலாம். இப்போ கீழே இருந்து இப்படி வந்தானே இந்த ரூட்ல வந்தா 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம். ஆனா அங்க பயங்கர சிறுமுகல் இருந்து இங்க ஆனா அங்க சுத்துனேன் எங்க ஹில்ஸ் எல்லாம் ஏறி அது பயங்கர சுத்திட்டு இங்க இந்த மலையெல்லாம் ஏறி சுத்திட்டு வரணும். இது அப்படி இல்ல, ஷார்ட்டா போயிடலாம். அப்படிதானே இங்க இருந்து வண்டி போயிட்டு இருந்துச்சு. சரி சரி, நமக்கு ஜோரா இருந்துச்சு. ஆனா இப்போ அதே மாதிரி இருந்துச்சு. நமக்கு லோடு வந்து இங்க வருச்சுன்னா 10,000 ரூபாய்க்கு 20,000 கொடுக்கணும் வண்டி வாடகை. இதுல கொடுத்தாச்சுன்னா 5,000 ரூபாய்க்கு இங்க வந்துடும். இப்போ ஏதோ பொருள் வேணும்னாலும் கூட நீங்க இந்த வழியா தான் வருவீங்க. போய் தான் வருது. ஓ அங்க இருந்தா வீடு பொருள் எந்த பொருள்னாலும் அது மட்டும் இல்ல கைஸ், இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு இப்போ இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இன்னொரு ஊர் வந்து மேல இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அவங்க மேல போய் தான் வாங்குற மாதிரி இருக்குதுங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னா கூட இவங்களுக்கு 100 ரூபா ஒரு ஆளுக்கு. ஏன்னா 100 ரூபா ஒரு ஆள் வண்டி வாடகை 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. எப்படின்னா உங்களுக்கு அது இங்க விவசாயத்துக்கும் எதுவும் இல்லை. நீங்க தொழிலெல்லாம் என்ன பண்றீங்க? வேலை கூலி வேலை செஞ்சுக்க வேண்டியது. இங்கே லோக்கல்ல செஞ்சுக்கணும். மேலே போயிடுறது. எஸ்டேட்டுக்கு போனால் 300 ரூபா சம்பளம். ஒரு நாளைக்கு 300 ரூபா. நாளைக்கு 300 ரூபா. சரிண்ணே. பொம்பளைக்கு 400 ரூபா. அவங்க கேர்ள்ஸுக்கு அவங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் எல்லாம் வண்டி வரும். இங்கேயே வண்டி வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருது இல்லை? கூட்டிட்டு போனோம்னா 300 ரூபாய்க்கு பொம்பளைக்கு, ஆம்பளைகளுக்கு 400 ரூபா. அதான் இங்க ஒரு ஸ்கூல் 5வது வரைக்கும் இருக்குன்னு, அதுக்கப்புறம் வெளியில கரிக்கூர் மேல அந்த கரிக்கூர் போயிட்டு 10th வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் போகணும்னா மேல சோழமட்டை கொஞ்சம் போனா கோத்தேரி இப்படிதான் இல்லை, கோத்தகிரி அந்த மாதிரி தான் போகணும். ஆனா இங்க மக்களுக்கு வந்து இங்கே கிடையாது. நான் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். சொன்ன மாதிரி அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் பாறையில வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. அது அந்த சைடு, அது கரிக்கூர்ல இருந்து உள்ள போகணுமாண்ணே? கரிக்கூர் இருந்து உள்ள போகணும். ஓகே ஓகே. அது ஃபாரஸ்ட்ல இருக்கு ஃபுல்லா. சரி ஓகேண்ணே. என்ன ஏதுங்கிறத பார்க்கலாங்க. கண்டிப்பா காஃபி கொடுத்துருக்காங்க மக்களே. நீ ஃபோன் ஆன் பண்ணாத தயவு செஞ்சு. ரொம்ப நேரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீங்க. மாவட்ட ஆட்சியரோட ஃபோன் பண்ணாத உண்மை. என்ன சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இது வக்கன மரம் ஊர். ஓகே. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வண்டி இல்லை லாஸ்ட் வண்டி வந்துட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல பஸ் வந்துச்சு. அப்போ அந்த பஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம ஒரு வேலைக்கு போகாம ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து சோடுமட்டை ஃபர்ஸ்ட் வண்டி இப்போ போனோன்னா கோயம்புத்தூர் வண்டி பிடிச்சிடலாம். மேட்டுப்பாளையம் 9:15 போயிடலாம். இப்போ வந்து அந்த ரோடு சரியில்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ரெண்டாவது ரோடு போட்டோம்னா பஸ் விடுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து 2.5 கிலோமீட்டர் ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி பஸ் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து போகிறோன்னா சோடுமட்டத்துக்கு 1000 ரூபா வாடகை ஒரு வண்டிக்கு. 1000 ரூபா. ஆமாம், எந்த டைம் போனாலும் நமக்கு 1000 ரூபா வண்டிக்கு வாடகை. இப்போ வந்து நம்ம நிறைய மனெல்லாம் கொடுத்தோம். ஆனால் எந்த மாவட்ட ஆட்சியர் இன்னும் வந்து பார்க்கல. இந்த மாவட்ட ஆட்சியர் இங்கே வரும்போதுன்னா அது ரோடு சரியில்லை அங்கே வேண்டாம்னு சொல்லி அவங்கள மாற்றி அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பஞ்சாயத்தில் கேட்கும்போது ரோடு அறிக்கை கொடுத்துருக்கோம், சேங்ஷன் ஆகிருக்கு, அது வந்தோடனே எடுத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தோன்னா 10-15 பசங்க பிள்ளைங்க கோத்தரி போய் படிக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு வந்து வண்டி வாடகை காலைல ஃபர்ஸ்ட் வண்டிக்கு 300 ரூபா வாடகை கரிக்கூர் கொடுக்குறோம். சரிங்க. கரிக்கூருக்கு போகும்போது 300 ரூபா, வரும்போது 300 ரூபா, சாயங்காலம் 300, காலைல 300, 600 ரூபா ஒரு நாளுக்கு வாடகை ஆகும். இந்த மாதிரி பஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 14 ரூபாயில வேலை முடிஞ்சிடும். சிம்பிளா முடிஞ்சிடும். டெய்லி 300 ரூபா. நம்ம வேலைக்கு போறதே 300 ரூபா சம்பளம். கண்டிப்பா. அந்த 300 ரூபாயில 2 நேரம் 600 ரூபா சம்பளம் கொடுத்தோன்னா வண்டி காசு கொடுத்தா நம்ம சாப்பிடுறது படிக்க வைக்க முடியுமா? எந்த வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்போ கோத்தரி போய் படிச்சுட்டு வரணும் பிள்ளைங்க. அங்க ஹாஸ்டல் இல்லை. இப்போ ஒரு 20 நாளுக்கு ரூம் கொடுக்கல, ஹாஸ்டல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சில பசங்களை வந்து இப்போ ஒரு 10-15 பேர் இப்போ டெய்லி வண்டி ஃபர்ஸ்ட் வண்டிக்கு கரிக்கூருக்கு 300 ரூபா வாடகை போயிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த பஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி விட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கு. நம்ம இதோட 2 டைம் 3 டைம் மனெல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். பஸ் நிப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா என்னமா ஆயிடுச்சு. இங்கே இந்த ஒரு வராமல் 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிறுமுகை ரோடுக்கு இதுக்கும் எழுதி கொடுத்தோம், அது இன்னும் வாய்ப்பாகலை. கரிக்கூர்லேருந்து இதுக்கு வரைக்கும் ரோட்டை எழுதி கொடுத்தோம், அது இன்னும் வாய்ப்பாகலை. இந்த மாதிரி இப்போ ஆனைக்காடு டைமில் போனாதான் பசங்களுக்கு சேஃப்டிக்கு. இப்போ காலைல ஃபர்ஸ்ட் வண்டிக்கு நம்ம இங்கே 5:15 வண்டி பிடிச்சி அனுப்பிவிடுறோம். அது சின்ன வண்டி. சும்மாலாம் வந்து 8 வருஷம் அந்த பார்த்து போயிடும். பஸ்ஸுன்னா தெரியாது. பெரிய வண்டினா
கொஞ்சம் ஒதுங்க ஆணை. ம் ம் இது சின்ன வண்டி கொண்டு போய் நம்ம அந்த டைமில் சொல்ல முடியாது, ஏன்னா பழக்க டீசன் ஆயிடுச்சு. சரி. இப்போ ஆனை, கரடி, காட்டெருமை இந்த மாதிரி மிருகங்கள் தொலை இருக்கும். அது இந்த பஸ்ஸு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி விட்டால் நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகும். கண்டிப்பாண்ணே. 1000 ரூபா கொடுத்து நம்ம போக முடியாது, அது ஒரு பிரச்சனை. இப்போ ஒரு பிரசவம் ஆயிடுச்சுன்னா 1000 ரூபா வேணும். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் 1000 ரூபா வேணும். ம் ம் 1000 ரூபா வண்டி கொடுக்குறதா, உடம்பு சரியில்லை ஆளை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாண்ணே. 1000 ரூபா தான். ஒரு வண்டி சோழமட்டை போயிட்டு இங்கே வரணும் 1000 ரூபா. ஆமாம். ரைட்ண்ணா. ஆனால் வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறக்கம்லாம் பயங்கரமாக ரொம்ப இறங்குறாங்க. டேமேஜ். அது வந்து வரக்கு வண்டியில் வரக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. எங்காவது விழுந்துருவோமோ. புதுசாக எல்லாம் இந்த பக்கம் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா உள்ள காட்டிடுவாங்க வண்டியை. கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் அது ரொம்ப ரோடு ரொம்ப டேமேஜ் தான் இருக்குது. சரி. இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் அது ரோடு கொஞ்சம் ரெடி பண்ணி பஸ் விட்டால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னு நம்ம பேச. அதாங்க, இவங்களுக்கு வந்து பஸ் வசதி இருந்தால் ஒரு நல்லா இருக்கும். போயிட்டு வர வேலைக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து எவ்வளோ பேர் போய் நிறைய பேர் பார்த்தாதாங்க இந்த பதிவு அப்போ இங்கே ஊர் மக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுங்க. ஸோ இது வந்து உங்கள் கையில் தான். ஓகேங்க. ஒரு ஊர் கிடையாது, சாமரம் இருக்குது, வக்கான மரம் இருக்குது. இன்னும் இங்கே எத்தனை ஒரு 5-6 ஊர் இருக்குமா? இதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 750 குடும்பங்கள் பொதுமக்கள் இருக்காங்க. ஓட்டு 750 ஓட்டு இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கானே. ஆனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட். ஏன்னா இங்கே ஃபாரஸ்ட் இதெல்லாம் பட்டாளம். ஓகே ஓகே. ஃபாரஸ்ட்ல அது தனி பவுண்டரி இருக்கு. நம்ம இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பட்டாளம் உண்டு. ஆனால் அதுக்கே வந்து பஸ் வர்றதில்லை. ஓகே ஓகேண்ணே. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவை நாங்கள் இதோட என் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.